எப்படி எப்பரா அப்படியே அப்படியே தாண்டா சரிடா என்ன வந்த டெம்போலியா என்ன சைலேஜரா அதெல்லாம் மம்டிவாயா சைலேஜர் தாமதிக்காக்கோ காலையில் காடிச்சென்று மாலை வீழ்த்துறோமோ இந்த மண்டியெல்லாம் விடிய மொப்பொழுதும் ஒன்னு ஆக குடிக்க ஆதி காலத்து தெருக்கூத்தி எந்த நாய் பாக்குவாங்க நீ வந்தோன்னு ஒரு நாய் வந்துட்டு போ நல்லா இருக்குது இல்ல உனக்கு ரெண்டு நாய் சேர்ந்துருச்சு நம்ம தான் சேர முடியாத கிடக்குறோம் காலையில் காய்ச்சட்டு மாலையை வீழ்த்துறோமோ மண்டையெல்லாம் பொண்ணாக்கும் மாபெரும் வீழ்த்திரு விவசாய பெருக்குடி மக்களே இப்பதான் தின்னீங்களே தெரியல எத்தனை கிலோ வந்துச்சு நான் ஒரு 1/2 கிலோ தின்னேன் அதாவது பெருமையா தெரிஞ்சுக்கிறேன் என்ன 10 கிலோ வராதீங்களே எதுக்கு வரல என்னைக்குதான் சாயமா தெரியும் என்ன போட்டீங்களா போடாதீங்களே கள்ள தூக்கி மண்ட மேலையா என்ன ஸ்டேஷனுக்கு போயிருவீங்கடா நான் கல்யாணம் ஆனீங்களே கல்யாணம் ஆகாதீங்களே எப்படா கல்யாணம் பண்ணுவோம் நாமளும் ஒரு போர்டு போடலாம் நல்ல சாப்பாடு நல்ல ஏற்பாடு வயிற்று கத்திங்களே வயிற்று வராதீங்களே எப்படா வச்சு வருவோம் ஏன் சுழிச்சு கொடுக்கும் 75 பாட்டிமார்களே எத்த சோட்டாலே காயால பெருக்காங்க கட்டிடும் சொல்றா என்னடா மிஞ்சி மிஞ்சிங்கன்னா ஒண்ணுமே தெரியும் கேட்டா இருக்கிறான செத்து போயிட்டானா வாடா வாடா ஒரு சண்டையா எப்படி சொல்லு ஓட்டா கேக்குற எப்படி கேப்புட்டு பேர் செத்து போயிடாது உள்ள போ சிப்பு பாரால உள்ள வச்சு தப்பா கொஞ்சம் நேரம் வச்சு வச்சுக்கிறாங்க அனைவருக்கும் சேலம் மாவட்டம் இந்த ஊர்ல சட்னி ஆட்டுவீங்களா சொல்லுங்க சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் சங்ககிரி அருகில் உள்ள ஐயா நாட்டூர் மாரியம்மன் கோயில் சேர்ந்த ஸ்ரீ கிளமகள் கபீஷ் நாடக சபா சார்பாக உயிர்த்திரு அன்பான கோஜிராஜ் கோமாளி சபைக்கு முதலமைச்சர் இந்த ஊருக்கு ரொம்ப புதிச்சாக்கிறேன் உட்காருங்க இடம்பத்துல எங்கதான் நின்று காலெல்லாம் வலிக்குது வாக்கா உட்காருங்க ஊருக்கு புதிச்சாக்கிறேன் கேட்கறதுக்கு எவ்வளவு வரலாம் வர சொல்லு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஓய் வந்துகிட்டே இருக்கிற எப்போ வருவான் இப்போ வந்துருவோம் வரதனா தம்பி வரது பெருசு இல்ல கொஞ்சம் பாரு இதெல்லாம் சாயுது கொஞ்சம் நல்லா நேரம் நிறுத்திக்கிட்டு பையன் கொஞ்சம் நல்லா ஹைட் வெயிட்டா வருவான் வர சொல்றேன் எத்தனை பேத்த வேலை விட்டுக்கிறேன் வருவான் பாரு அவனை இன்னும் வேலை விடுறான் பாரு மேல் பார்வை பார்க்க கூடாது கொஞ்சம் கீழையும் பாரு இல்லடா அங்க பாரு ஆள் எப்படி நிறுத்திக்கிறது இன்னும் வேசக்காரன் தான் தெரியாது என்ன சொல்ற லப்பு லப்புன்னு இல்ல அல்லா காசி பிடிக்கிட்டு போய் பாக்குறேன் துணியா தோச்சு சாட்டன்னைக்கு ஊருக்கு போயிடுச்சு அதனால அவனுக்கு எட்டல அண்ணா ஓய் ஆற பாத்து அண்ணா அண்ணா போய் மாட்டுக்குடி சொல்றா யார பார்த்தானாங்கிற டேய் உள்ள போய் தெளிப்பட்டு வரல தாராளம் சொல்லு கறி தின்னு தொழுக்கு அடிக்கிறீங்களா எப்படி அனுபவம் வேலை செஞ்சிருக்கோம் என்ன அடிக்கிறானா என்ன வாங்க வாங்க அண்ணா அண்ணன் சொல்லி கூப்பிட்டா
கூத்து ஆடுறது பெருச்சு இல்ல சுப்பு மூடு பிடிக்காது அடுத்து போட்டுருவியா பிடிக்காது வாங்க தம்பி பிடிக்காது வாங்க பெரிய புண்டா அம்மால கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்க அம்மா முந்தா நேரத்தை இடி இறங்கி செத்தா முண்டை சொல்லாம செத்து போயிட்டா அவ செத்தன பிறகு முண்டையானடா சொல்லு வாங்க வாங்க சித்த முண்டா சொல்லு யார பார்த்து சித்தப்பாங்க எப்படா சொல்லி கூப்பிடுறது எப்படி சொல்லி கூப்பிடுறது 2023 அது இல்லடா அப்புறம் கம்ப்யூட்டர் காலம் கொலையில போக வருது நெட் ஆன்லைன் வந்துட்டு இருக்குது வண்டியில நடத்தான் போகுது அப்பெல்லாம் பட்டன் செல்லு டச் செல்லு இங்க நேவனா அங்க தெரியுது கிளைய கூட்டிட்டு வரதா ஆமா கிளைய கூட்டிட்டு வர நீ மறுபடியும் போ அப்படி இல்லப்பா நம்ம லேட்டா வந்தாரா நம்ம முருகப்பன் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டா அடிக்க மாட்டான் 5 அடிச்சா மேல சேர்த்தி 16 சாமி சேர்க்குமா கை போடு என்ன வேணுமா இந்த கைய போடு வீட்டுல எப்ப இன்னைக்கு காலையில போன உழுவுதான் அப்படி சொல்லி கூப்பிடணும் வாங்க அண்ணா வாடா கேளம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கணுமே என்ன பைத்தியக்காரனா நாங்க தான் நாடகக்காரர் அது எந்த ரூட்ல ஓடுது திருவண்ணாமலையில நாடகக்காரன் அத பார்த்து கிடைக்காத எப்படி நாங்கெல்லாம் சங்கீத வித்வான் சங்கீத வித்த போறவங்க நம்ம இருக்கோம் அங்க வியாபாரம் கம்மியா இருக்குது இங்க வந்தோம் தம்பி அடிச்சுனா பல்லு கொளாயிர மாட்டேங்குது நீல யாரியா நாங்க தான்பா இந்த பாவாடை வேஷம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஆடுறவங்க நாங்க தான் பாவாடை கட்டிக்கிட்டு அப்புறம் இங்கெல்லாம் முடிக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி பாவாடி ஒரு பக்கம் கட்டிட்டு முடி ஒரு பக்கம் கட்டுவீங்களா இல்லப்பா நாங்க தான் வந்து நட்டுக்கார் பாவம் அது நெட்ல தான் எடுத்தியா நெட்டுக்காரு அப்படி இல்லடா நாங்க தானே கூத்தாடிங்க நைட் என்ன பண்ணுவேன் வேலை பகல்ல தூங்குவோம் நைட் வேலை பகல்ல தூங்குவோம் நைட் வேலை பகல்ல தூங்குவோம் சோத்துக்கு அத்தனை பேருமேவா இல்ல அப்பனா நாடகக்காரு அண்ணா வணக்கண்ணா எங்க பாட்டியை செத்து போயிட்டா செத்து எடுத்து அடக்கம் பண்றது எங்க பாட்டியா செத்து போயிட்டா 3 நைட் கூத்தாடணும் சம்பளத்துக்கு கேடு 3 நைட்டா ஆனா தொடர்ந்து ஆடணுமா இல்ல கேப் விட்டு ஆடணுமா கடை இருந்துச்சுன்னா தொடர்ந்து ஆடு கடையில இல்ல ஒரு வாரம் கழிச்சு கூட ஆடு எனக்கு கடை ஏகப்பட்ட கடைங்க பார்த்தாவே தெரியுது போன் பண்ணும் போதே ஆனா நான் தொடர்ந்து ஆடி போறேன் 3 நைட்டுக்கு 3 நைட்டுக்கு சம்பளம் எவ்வளோ ஆனா ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சீசன் டைம் சீசக்கா யாரு உண்டு இல்லப்பா இதெல்லாம் ஒரு சீசன் டைம் எங்களுக்கு ஒரு கூத்துக்கு வந்து 30,000 ஒரு கூத்துக்கு 30,000 3 கூத்துக்கு 90,000 என்னடா பச்சைக்கார பணம் என்ன பச்சைக்கார பணம் எங்க ஆயா உள்ளுபாடி போறாளே அது தையக்கூலியா 90,000 ரூபாய் 45 டைலர் செத்துக்கலாம் ஜல்ராபுரத்துல பூச்சி இறங்கலடா ஏன்னா கோயந்தனா மன சார தெய்கூலியே அவளன்னா துணி மீட்டர் அவள இருக்கும் மீட்டர் கம்மி தான் 35 ரூபாய் ஆமா நல்ல சேர்த்து கேளு சேர்த்து சரி ஒரு 1.5 லட்சம் கொடுத்துருக்கோம் 1.5 லட்சம் இந்த ஊர்ல இருந்து நம்பூர் சங்கரி சங்கரி நெட்டுக்கா தென்னமரத்துல தேங்காய் இருக்குது ஆமா தேங்காய் இருக்குது நம்ம ஐரா இருக்கும்
அந்த தேங்காய் பரப்புல திடீர்னு புடிட்டு விழுவுது. அந்த தேங்காய் பொறிக்க போறதுக்கு கணக்குள்ள தான் செக்க மாட்டேங்கிறான். எத்தனை லட்சம் சம்பளம் நான் கொடுக்கறது ரெடியாக்கிறேன். சரி நான் வந்துறேன் அந்த வேலை. முடியாது. நான் முடியும். மண்ணாது மண்ணன மண்ணத்தங்கறான். முடியும். தேங்காய் பொறிக்க போற உன்னால ஆகாது. ஏப்பா ஒரு மரத்துக்கு நம்பர் போட்டு கூட நான் எண்ணிட்டு வந்துறேன். அட முடியாதுங்க. முடியுங்க. முடியாதுங்க. முடியுங்க. முடியாதுடா. முடியும்டா. முடியாது. முடியும்டா. டேய் தேங்காய் பொறிக்க போற உன்னால ஆகாது. ஏய் என்னால ஆகும்டா. முடியாதுடா. முடியும்டா. டேய் முடியாதுடா. ஏன்டா? அங்க மரம் தான பொறுக்குவே. அத்தனை மரம் அடிச்சு நான் இத்தனை பந்தல் கடியில கூத்தாடிட்டு இருக்கேன். 3 நைட்டு கூத்தாடணும். சரி வேண்டாம் விடு. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு சம்பளம் நடுத்தரமா வாங்கிக்கா. 3 நைட்டு கூத்தாடணும். தேதியில அடக்குதான்னு பாரு. டைரி வீட்ல வச்சிட்டேன். இது கூத்தாடுறதுக்கு அர்த்தம் இல்லடா. இல்லடா உள்ள பேக்ல நீ போய் தயிர வீட்ல வச்சிடலாமா? உள்ள பேக்ல இருக்குதுடா. சரி இருக்குதுடா சொல்லலாம். இருக்குதுடா. 34ஆம் தேதி அடக்குதா? அலுப்பையாட்ட பேசக்கூடாது. ஏண்டா மாசமே 30. ஏறனா 32 கூட வருது ஒரு மாசத்துக்கு. ஏண்டா எப்பறம் 34ஆம் தேதி வரும்? இது 20ஆம் தேதி கூத்தாட வேண்டியது. இன்னைக்கு 21 வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாசத்துல 30. அடுத்த மாசம் 4 சேர்த்தனா? ஓ நீ அப்படி வர. இப்படியே தான் வந்த ஜால்டா போறதுனால. எடக்குதா? எடங்குதுண்ணா. நான் 2 பேர் தர சொல்லு. சரிடா போறோம். ஒரு ஆளுக்குலாம் கூத்த கொடுக்க மாட்டோம். வாங்க. தேதியில அடக்குதா? என்ன தேதி? என்ன தேதி? உங்களுக்கு 28ஆம் தேதி பாருங்க. 28ஆம் தேதி. பட்டுன்னு போல புடிச்சு நீவிட்டு என்ன சிம்மா சிம்மு இருக்குது. இதுல எப்பதான் இப்படி நீவனா தெரியுமா? நீவனா மேல தேதி தெரியும். தேதி தேஜா தெரியுமா? தேதி ஆனா 28ஆம் தேதி இடம் இருக்கு. இடம் இருக்கு. வாங்கண்ணா. வணக்கம். எங்க இப்படி முடிக்கிற? காய்ச்சல் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லை. உங்களுக்கு ஒரு கூத்து கூட ஆசையா இருக்கு. குடுங்கண்ணா ஆடி போடலாம்ண்ணா. ஆடி போடலாம். உனக்கு 28ஆம் தேதி. உனக்கு 29. அவனுக்கு 30ஆம் தேதி. சரியா? சரிண்ணா. 3 நைட்டு கூத்தாடணும். ஆடி போடலாம்ண்ணா. அடித்தடி பட்டு கூட சண்டை பண்ண கூடாது. உனக்கு ஒரு சம்பளம் உனக்கு ஒரு சம்பளம் உனக்கு ஒரு சம்பளம் கிடையாது. அதான் நடுத்தரமா. சரிண்ணா. ஆடி போடலாம். சண்டை பண்ண கூடாது. தனியா நில்லு. நீ தான் கொஞ்சம் ஆளு கொஞ்சம் முரட்டாளாகற. 3 பேர் கரெக்டா ஆடணும். 30 கும்பர கூத்து யாருக்கு? எனக்கு. ஐயோ கண்டிப்பா நடக்கும். 30 கும்பறது எனக்கு. எதுக்கு ஆளு வந்து எல்லாம் திடி சொல்றேன். 30 கும்பறது உறுதி. சரி. 30 கும்பறது எனக்கு நடக்கும். பரிச்சாந்திரம் எனக்கு. போடா போடு கச்ச போதே கண்டுக்க. இந்த 7 நாள் சாகிய பண்ணி எனக்கு உள்ள ஆடி போறேன். சரி சரி. 30 எனக்கு. பரிச்சாந்திரம் எனக்கு. 7 நாள் எனக்கு. 30 எனக்கு. பரிச்சாந்திரம் எனக்கு. 7 நாள் எனக்கு. ஆடி தொலைங்க. ஏப்பா மாட்டு சொல்லி போய்ட்டான். 30 அப்படி ஆடுது. 7 நாள் கூத்து அப்படி ஆடுது. பரிச்சாந்திரம் கூத்து அப்படி ஆடுது. பாருங்க ஒண்ணுமே தெரியல. நான் தாண்டா ஆடுறேன் 30. அடினாலும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. வாங்க வாங்க வாங்க. ஊத்து வாங்க வந்திருக்கிற. என்ன ஊத்து உனக்கு? எனக்கு 30. உனக்கு 30. ஆமா. அப்ப நீயே செத்து போய் 30 நாள் ஆகுது. நீ ஊத்த அடியால உனக்கு வந்து நாங்க அடுத்தாரு. வாங்க நான். உனக்கு என்ன கூத்து? இவனுக்கு கூத்து கொடுக்கறது ஒரு பொறாமை. அதுக்கு வந்து கூத்த கெடுக்க வந்தவங்க. கெடுக்கவில்லை. நீ பேசுற வார்த்தையில் பிழை உண்டு. என்ன பிள்ளை? நான் பேசுறதுல பிள்ளையா? உனக்கு என்ன கூத்து? எனக்கு தான் 7ஆம் நாள் சாமி கும்பிடு. நீயே செத்து போய் 7 நாள் ஆகுது. வருஷம் தப்பு. நீயே செத்து 1 வருஷம் ஆகுது. உனக்கு வந்து நாங்க கூத்தாடுறதா நீ கூத்தாடுவியா? அடுத்தாரு. நீ எடா கூத்து வாங்குற? 7 நாள் சாமி. எடா கூத்து 7 நாள். நீயே செத்து 7 நாள் ஆகுது. நீ எப்படி கூத்து? நீ எப்படி கூத்தாடுவ? ஒரு அடிக்கு மேல நிக்க மாட்டேன். இதெல்லாம் கூத்து கொடுக்குற சொன்னவாரு. நாங்கெல்லாம் வெறும் அம்பு தான். எங்களை ஏவி விட்டுறது. நீயே கூத்து கொடு. நீயே கூத்து கொடுக்கறவன். என்னயா? இப்படிதான் இவங்க கூத்து கொடுப்பியா நீ? என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? என்ன சொன்ன? இங்க நல்லா கேளு. பரிச்சாந்திரம் கூத்து யாருக்கு? எனக்கு. இவனா செத்து போட இவன் எப்படியா கூத்தாடுவான்? கரெக்டா பேசுங்கப்பா. வணக்கணும் அப்படின்ட்டாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அறிவு சிறந்த அழகத்தில் கொண்டாடு ஆனா பிறந்த அப்பமார்கள் பெண்ணா பிறந்த தாய்மார்கள் சீர்திருத்த சிங்கார பொன்மாடியில நீ வைத்துள்ள நாடகம் என்ன எதுக்காக வச்சுக்கிறாங்க? சீட் எடுத்தியா? சீட் எடுத்தியா? 3 லட்சம் ரூபாய் போட்டு 2.5 லட்சம் தான் வந்துச்சு. அட பைத்தியக்காரன 7 சீட்டா? இது கூத்து விட்டிங்க சீட்டு. அவங்க எடுத்தாங்களா அவங்கள தான் கேட்கணும்.
இல்ல நான் கொடுத்துருப்பாங்கல்ல கொடுத்தாங்க. என்ன அது உதய இல்ல சாப்பாடு. இன்னும் எப்படி என்றால் என்ன எப்படி என்றாலும் எழுதிக்குது. அது நான் சொல்லுவேனா சரி சரி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இதெல்லாம் உங்க சொந்தக்காரரு. இல்ல சாமி சரி சரி. சாமி அப்பா சாமி அப்ப அவன் ஓமனூர்ல கிடக்குற ஆளுக்கு பிடிச்சவன். இன்னும் ஒடுவ மரத்து முடியப்பன் இன்னும் கந்துக்காரன் காடு எழுதவில்லை திருவள்ளி கவுண்டர் அவருடைய சரோஜா கோவிந்தன் குடும்பத்தினர் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒடுவ மரத்து முடியப்பனுக்காக ஓரிரவு தெருக்கூத்து நாடகம் அப்படின்னாலும் ஆமா இன்னைக்கு வைத்த நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரத கதையில் ஒரு பாகமா வழங்கக்கூடிய பாஞ்சாலி சபதம். ஓ பாஞ்சாலி சபதம். இல்லை என்றால் பாஞ்சாலி துகில். ஓ பாஞ்சாலி துகில். இல்லை என்றால் பாண்டவர் சபதம் பாண்டவர் வனவாசம். அப்ப இதுக்கு 4 நாடகம் ஒரே நாடகம் 4 பெயர். எல்லாம் ஆமா. சுருக்கமா சொன்னா பாஞ்சாலி சபதம் சபதம். இந்த நாடகத்தில் ஒண்ணு மணி யாருக்கு வரா? அஸ்தாபுரத்து துரியோதனரே வராரு. அந்த அஸ்தாபுரத்து துரியோதனன் சரி மணி 8:45 9 மணிக்கு வந்துட்டோம். இப்போ வரனா உள்ள செத்து போயிட்டானா? ஏப்பா செத்து போனா ஆரியா வருவா? ஏய் அப்படி அலுப்பு கூதியாட்ட பேசுற? நானு செத்த நேரம் நான் உள்ள போனா அவர் வெளியே வருவாரு. என்ன கர்பிடி பேச்ச கஞ்சா கேஸா? திருட்டு கேஸ். ஜாமீன் அடிப்பியா? ஆதார கார்டு கொண்டு வா. அது உள்ள இருக்குது. ஏய் சிறைச்சாலை இல்லை. இது எங்க அரண்மனை. அரண்மனைக்குள்ள 4 பக்கம் படுத்தா கட்டிவிட்டா அவனுக்கு அரண்மனை புடிச்சிட்டு எத்தனை வராரு? வேஷம் போடுற கொட்டாய். சரி சரி. அவரு ரதத்துல வராரு. என்ன 4500 5000மா? எதுக்கு? சொர்க்க ரதம். போய் ஜல்டாபுரத்துல போய் எடுத்துட்டு வா போ. என்ன புரிய அடிக்கிறதுக்கா? வைத்தியகாரா. ஜல்டாபுரம் கொண்டு போய் நம்மள வேவிச்சு போடுறாங்க. தங்க ரதம். தங்க ரதம். என்னடா கன்னியாஜி பொடி குடிக்க தெரியாது. கூதி தங்க ரதம். ரக்கிரி ரக்கிரி. வர சொல்லி விடுங்க.